மே மாதம் 11ஆம் தேதி இந்தியாவுடைய பிரதமர் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அது ஏன் அப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவலை பார்க்க போறோம். இலங்கையில வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க செலுத்தினா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழகத்துல முதலமைச்சர் விஜய் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பரபரப்பான செய்திகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுது. இலங்கையில பல மாவட்டங்கள்ல மழை அதிகரிப்புக்கான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 12க்கும் அதிகமான குளங்களுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா எதிர்பார்த்த ஈரானுடைய பதில் தங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஈரான் இப்பொழுது போருக்கு தயாராகி கொண்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பரபரப்பான கட்டத்தை இப்பொழுது எட்டி இருக்கிறது. இந்த மாதிரி மிக மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் வைத்து பேசிய ஒரு சில விஷயங்கள் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுல மிக முக்கியமானது தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. தேவையில்லாத வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிந்தளவு ஏழுமானால் நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை வீடுகளில் இருந்து வேலை செய்யறதுக்கு பணிப்புரை செய்யுங்க அப்படின்ற கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்காரு. இந்த 2-3 விஷயங்களும் பெரிய அளவா பேசு பொருளாக இருந்தாலும் அதிகமா தங்கம் வாங்காதீங்கன்றதான் பெரிய அளவாக இப்ப வரைக்கும் பேசப்படுது. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றது, என்னத்துக்காக சொன்னாரு, அதுவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்ற விஷயம்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது இந்தியாவில் மட்டும் இல்ல, பல நாடுகளும் இதை உற்று நோக்குவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இப்பொழுது ஈரான் அமெரிக்கா போரால இந்த எரிபொருள் விலையேற்றம் அப்படின்றது பெரிய அளவாக இப்பொழுது உயர்ந்து கொண்டே போகுது. எரிபொருளுக்கு அதிகளவான விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு மட்டுமில்லை, எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. இந்த எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்தணும்ன்றதுல இந்தியா மிகப்பெரிய அளவிலான முனைப்பு காட்டி வராங்க. அந்த அடிப்படையில் நிறைய இடங்களுக்கு எரிபொருளை மட்டுப்படுத்தி கொடுக்கிறது, விமானங்களுக்கு கூட அந்த மாதிரி தான் இப்பொழுது இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் இந்த அளவுக்கும் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கொடுத்து கொண்டு வராங்க. அந்த சேமிப்பை கையிருப்பில் தொடர்ந்து வச்சுக்கொள்ளணுன்றதுக்காக. இதனாலதான் இந்த ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால அவர் தங்கம் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சொன்னா, இந்தியா உலகத்தில் அதிக தங்கம் இறக்குமதி செய்யற நாடுகள்ல 2ஆம் இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 72 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு தங்கம் இறக்குமதி செய்யறாங்க இந்தியா. 72 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது சாதாரணமா நமக்கு வழங்கக்கூடிய மாதிரி சொன்னா இலங்கையினுடைய மொத்த கடன் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த கடனே ஒரு வருஷத்துல இந்தியா தங்கம் இறக்குற காசு தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொகை கொடுத்து தங்கத்தை இந்தியா இறக்குமதி செய்யறாங்க. 50% தங்கம் மக்கள் வாங்குறத குறைச்சு கொண்டாலே கிட்டத்தட்ட 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒரு வருஷத்துல சேமிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர் அதை சொல்லியிருக்காரு என்ற ஒரு தகவல் தான் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்தியாவுடைய கையிருப்பு அப்படின்றது இப்போது இன்றைய நாள்ல வெளியான தகவல்ல 690 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 690 பில்லியன். இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியம் ஒரு கணக்கை வெளியிட்டாங்க. இன்னும் இந்தியா இந்த 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள 84 பில்லியனை இன்னும் அதிகரிப்பாங்க அப்படின்னு மாதிரி அவங்களுடைய கணக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது எரிபொருளுக்கு அதிகமான பணம் வெளியில போறதால இது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு கையிருப்பை நிலையாக வைத்திருக்கிறதுக்காக இந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்திருக்காரு. அதோடு மட்டுமில்லாமல் தேவையில்லாத வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க. இதோட வீட்டில இருந்து வேலை செய்யறதுக்கு போக்குவரத்து கட்டணங்கள் இருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதால அதையும் கட்டுப்படுத்த, எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துறதுக்காக முடிந்தளவு எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரியான பரிந்துரைகளை அவர் முன்வைத்தாரு. இது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் நல்லது சொன்னாலும் கூட தங்கம் வாங்காதீங்க என்று சொன்னதுதான் எல்லாருக்கும் பெரிய ஒரு கண்ணுக்குள்ள குத்தின ஒரு விஷயமாக மாறி இருந்தது. இது தொடர்பாக இப்பொழுது பரவலா பேசப்படுது. ஆனாலும் கூட இந்தியாவினுடைய அமைச்சகம், எரிபொருள் அமைச்சகம் சொல்லியிருக்காங்க, எந்த விதத்திலும் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, தேவையான அளவு கையிருப்புல இருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். அதாவது வாகனத்தினுடைய இன்சூரன்ஸ் கார்டு, அதாவது வாகனத்தின் காப்புறுதிகள் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் புதுப்பிப்போம். ஒரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். ஒவ்வொரு நிறுவனங்கள்ல நாம இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம் வாகனங்களுக்கு. இது நேற்றைய நாளில் பார்த்தோம். இனி அது ஆன்லைன்ல தான் இருக்கும். கார்டா இனி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தேவையானவங்களுக்கு மட்டும், அதுவும் அந்த அத்தியாவசியமானதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைய நாளில் போலீசார் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. வாகனங்களுக்கு காப்புறுதிகள், அதாவது இன்சூரன்ஸ் இல்லாம
பாதைகள்ல பயணிப்பவங்களுக்கு கடுமையான அதிகூடிய தண்ட பணங்களும் இருக்கு. கடுமையான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும், அதிகூடியான தண்ட பணங்களும் அறவிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 50,000 வரைக்குமான தண்ட பணங்கள் அறவிடப்படும். குறிப்பா ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அந்த இன்சூரன்ஸினுடைய தொகை மாறுபடும் தானே. 10,000 20,000 தண்ட பணமும் இருக்கு, 5,000 15,000 வரைக்கும் தண்ட பணம் இருக்கு, 2,500 5,000 வரைக்குமான தண்ட பணமும் இருக்கு, 25,000 50,000 வரைக்குமான தண்ட பணங்களும் இருக்கு. எனவே இன்சூரன்ஸ் கார்டுகளை மறக்காம கொண்டு போங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருந்தா உங்களுடைய வாகனத்துக்கு அதை ரினியூவல் பண்ணி கொள்ளுங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்சூரன்ஸ் முடிந்திருந்தா புதுசா நீங்க இன்சூரன்ஸ் கார்டை எடுக்க போறீங்களா தான் உங்களுக்கு கார்டே தேவையில்லை. நீங்க ஆன்லைன்ல காசை கட்டிட்டு உங்களுக்கான பார்கோடோ அல்லது உங்களுக்கான தகவல்கள்லாம் உங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கு வந்துடும். அதை வச்சு கொண்டு இருந்தாலே போதும். இல்லாட்டி போனா போலீசாரே உங்களுடைய நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறியக்கூடியதாக இருக்கும். வீடு வாடகைக்கு கொடுக்குற நீங்க இனிமேல் வீடு வாடகை கொடுக்கும்போது மிக அவதானமா செயற்படணும் அப்படின்றத போலீசார் ஒரு அறிவுறுத்தலா வழங்கியிருக்காங்க. காரணம் சொன்னா கடந்த நாட்கள்ல வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடுகள்ல இருந்தவங்களால அதிகளவான சட்டவிரோதமான செயல்கள் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இனி வாடகைக்கு யாருக்காவது வீடு கொடுக்க போறீங்க அவங்களுடைய முழுமையான தகவல்கள், தரவுகள், அவங்க எங்க வேலை செய்யறாங்க, எங்க இடத்தை சேர்ந்தவங்களுடைய கையடக்க தொலைபேசி, அவங்களுடைய நிரந்தர முகவரி, இதெல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து வைத்துக்கொண்டு நீங்க தாராளமா வீடு வாடகை கொடுங்க. ஆனால் கொடுக்கும்போது அவங்களுடைய தரவுகளை எடுக்கிறதுக்கு தவறாதீங்க. சரியான தரவுகளா அப்படின்றதையும் சரி பாருங்க. கடந்த நாட்களில் கைது செய்யப்பட்ட பலர் வாடகைக்கு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க தகவல்கள் கேட்கும்போது, வீட்டு உரிமையாளர்கள் தகவல்கள் கேட்கும்போது அவங்களோட சரியான தரவுகள் இல்லை அப்படின்றது தான் இதுல பார்க்கப்படுகின்ற விஷயமாக மாறி இருக்கு. வீடு வாடகை கொடுக்கணும், கொஞ்சம் அவதானமா சரியான தகவல்களோட கொடுத்தா சரியா இருக்கும். இதோட வாகனங்களுக்கு அதாவது பிரத்யோகமா பயன்படுத்துகின்ற அல்லது பிரத்யோகமா பொருத்தப்பட்டிருக்கின்ற உதிரி பாகங்களுக்கு தான் அந்த டெக்கரேஷன் பொருட்கள் கடந்த நாட்களில் கிளீன் ஸ்ரீலங்கா மூலமா அதெல்லாம் அகற்றத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் பல எதிர்ப்புகளுக்கு வந்தது, அதுக்கு காலம் கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்ட மாதிரி தான் இப்போ இருக்கு. இருந்தாலும் இப்போ போலீசார் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கடந்த நாளில் ஏற்பட்ட விபத்துக்கள், இந்த விபத்துக்களால அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு அளவான காயங்கள் பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கு, பாதசாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே அதிகமாக 90% தேவையில்லாத அதாவது மேலதிகமான பொருட்களை வாகனங்களில் பொருத்தியது, அதன் மூலமாக தான் அதிகமாக காயமடைது, அதுக்கு மேல உயிரிழப்பும் ஏற்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. அதனால தேவையில்லாம கலர் அடிக்கிறது, தேவையில்லாம ஸ்டிக்கர் ஒட்டுறது, தேவையில்லாம கலர் லைட்டில் போடுறது, ஃபிளாஷ் லைட்டை போடுறது, சத்தமாக போடுறது, இந்த சைலன்சரை சத்தமாக வச்சு கொண்டு போறது, இந்த மாதிரியான வாகனங்களுக்கு எதிராக, சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாதிரி இன்று அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய வாகனங்கள்ல தேவையில்லாத ஆணிகள் இருந்தா புடுங்கி விட்டுருங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நகர்வு இன்றைய நாள் இடம்பெற்றது. நிறைய பேர் நீங்க இந்திய ஊடகங்கள் பார்த்திருந்தீங்கன்னா தெரிந்திருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவங்களுடைய வீட்டில் போய் சந்தித்தார். அவங்க 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு முக்கியமான அரசியல் தலைவர்களை சந்தித்தாரு. சீமான் உள்ளிட்ட மிக முக்கியமான அரசியல் தலைவர்களை வைகோவை சந்திச்சிருந்தாரு. எனவே இந்த விஷயமானது இந்தியாவுடைய தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்காத சம்பவம்ன்றதுதான் இப்ப இருக்கிற விஷயமே. இப்ப 2 பக்கமும் பார்த்தா இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்த அனைவருமே அவருக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சவங்க. குறிப்பா திமுகவுக்கு அதிகமான பிரச்சாரத்தை, எதிர் பிரச்சாரத்தை செஞ்சவர் இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் விஜய். எனவே அவரை நேரடியாக முதலாக போய் சந்திச்சாங்க. பொதுவாக முதலமைச்சரா பதவியேற்றவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்களோ அல்லது எதிரெதிரா மோதி கொண்டவங்கள இப்படி போய் சந்தித்தது இல்லை. இது ஒரு அரசியல் புதிய கலாச்சார முறைமையாக மாறி இருக்கின்ற பல பாராட்டுகள் அதிகமாக இப்பொழுது பெறப்பட ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இந்தியாவுடைய தமிழ்நாட்டு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு அரசியல் நாகரிகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற பலதரப்பட்ட வாழ்த்துக்கள் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது. விமர்சனங்களும் இருக்கு, ஆனால் அதிகமா இதை நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் ஒரே அணியில சேர்ந்து அல்லது ஒரு பக்கம் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான சேவைகள்ல உதவிகள் அல்லது அவங்களுக்கு ஏற்ற ஆதரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு கட்டாயம் எதிர்கட்சியும் தேவை. இதுதான் பொதுவான விஷயம். அரசியலை பொறுத்தவரையில எதிர்கட்சி என்பது மிக முக்கியமானது உண்டு. அந்த அடிப்படையில இந்த நகர்வுகள் அமைந்திருப்பதாக தான் இப்பொழுது அரசியல் வட்டாரங்கள், தமிழக அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. இது எல்லாமே
அரசியலுடைய பெரிய மாற்றமாகவும் ஒரு புதுமையாகவும் பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில இது பல இடங்கள்ல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பல இடங்கள்ல இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச காலமா இது இல்லாமல் போகிறது. இந்த அரசியல் நாகரிகம்ன்றது இல்லாமல் போகின்ற ஒரு காலத்துல நம்மளுடைய அரசியல் எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஒன்றாக பேசிக்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனா இப்போ கொஞ்ச காலமா அது குறைந்து கொண்டு வரது கொஞ்சம் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. அவதானிக்கக்கூடிய நீங்க என்ன அவதானிச்சீங்க அப்படின்றதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. நாளை 12ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அதாவது வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டாரு. அவர் நாளைக்கு போவார் அப்படின்றத அவங்களுடைய பக்கமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது தொடர்பாக ஏற்பட்ட முறைகேடு காரணமான வாக்குமூலம் ஒன்றை வழங்குறதுக்காக தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை அழைத்திருக்காங்க. அவங்க நாளைக்கு போவாங்கன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. கடந்த வருஷம் இதே நாள்ல நோரேலியாவிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்து கொத்மலை கரண்டியல்ல பிரதேசத்துல பள்ளத்துல விழுந்து 24 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதனுடைய ஒரு ஆண்டு நிறைவு இருக்கு. ஒரு வருஷம் போனதே தெரியல. ஒரு ஆண்டு நினைவு இன்று நாள்ல நினைவு கூறப்பட்டிருக்கிற அந்த இடத்துல பொதுமக்களாலேயும் கொத்மல கரண்டியல்ல போலீஸ் அதிகாரிகளாலும் இந்த நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு. நாட்டின் பல பாகங்கள்ல மழை பெய்யக்கூடிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இடி மின்னலோட பல மாவட்டங்கள்ல மழை பெய்யும் சொல்லி வானிலை அவதான நிலையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு ஹட்டன் பிரதான வீதியில பல இடங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டதாகவும் பதிவாகி இருக்கிறது. பயணம் செய்யறவங்க, மலையக பக்கம் பயணம் செய்யறவங்க அவதானமாக பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நாட்டினுடைய 12 குளங்களுடைய நீர்நிலைகளுடைய வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு. நியூஸ் அலர்ட் மூலமா ஒரு செய்தி வந்திருக்கு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துர்கோர்லவின் மரணம் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் வெலிக்கடை சிறைச்சாலை கட்டடத்திலிருந்து தவறி விழுந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்காரு. சிறைச்சாலை வட்டாரங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க ஈரான் போருக்கான முடிவு கட்டம் அப்படின்றது இந்த வார இறுதியில இருக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தோம். காரணம் அந்த யுத்த நிறுத்த கோரிக்கை அல்லது யுத்த நிறுத்த உடன்படிக்கை தொடர்பான அறிக்கையில அவங்க என்னென்ன விஷயங்கள்ல உடன்பட்டிருக்காங்க, இதுக்கு என்ன பதில் வரப்போகிறதுன்றத அமெரிக்கா எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த வார இறுதியில அது நேற்று வழங்கப்பட்டிருந்தது அமெரிக்காவுக்கு. இதை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். தேவையான விஷயங்கள்ல அவங்க உடன்படிக்கை செய்யல, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்றத சொல்லி அதை நிராகரித்திருக்காரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா தேவையில்லாம பல விஷயங்கள் அதுல நுழைக்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, தேவையான விஷயங்களுக்கு நாங்க எல்லாத்துக்குமே சரி சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதில் இருக்கு. ஆனா அமெரிக்கா பக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹூமூஸ் கால்வாய்க்கு புதிய சட்டம் உருவாக்கணும், புதிய நடைமுறை கொண்டு வரணும், புதிய வகையில் அதை கட்டுப்படுத்தணும்ன்ற மாதிரியான நிபந்தனைகள் எல்லாமே ஈரான் கொடுத்திருக்கின்ற இந்த வரைவில் கொடுத்திருக்காங்களாம். அதோட அணு ஆயுதம் தொடர்பாக அல்லது யுரேனியம் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் எந்த விதமான உடன்படிக்கைகளுக்கும் அதுல இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களாம். இந்த மாதிரி விஷயத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்னு மாதிரி அதை நிராகரித்து இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு. ஈரானிய ஊடகங்கள் இன்று எல்லாமே கிட்டத்தட்ட 90% ஊடகங்களுடைய செய்தியை பார்க்கும்போது யுத்தத்துக்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறது. யுத்த நிலையை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறது ஈரான். மக்களும் அதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. காரணம், இனி பேசி தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இது இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டை இப்பொழுது ஈரான் எடுத்திருப்பதாக சொல்லப்படுது. அதற்கான தயார்படுத்தல்கள் இராணுவ தளங்களை இப்பொழுது பலப்படுத்தியிருக்காங்க, ஏவுகணை தளங்களை பயன்படுத்தியிருக்காங்க, அதோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈரான் இப்பொழுது கவனம் செலுத்தி வராங்க. காரணம், அமெரிக்கா எப்பொழுது வேணாலும் தங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறதால இந்த விஷயம் இப்பொழுது நடந்திருக்கிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில இன்றைய நாள்ல கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச சந்தையில தொடர்ந்தும் உயர்ந்து கொண்டே செல்லுது. இது பெரிய அளவாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இனி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போர் முடிவுக்குள்ள கொண்டு வரும் என்ற நம்பிக்கை குறைந்திருப்பதே இதற்கு காரணம் என்று சொல்றாங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தாளங்கள் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.